என் அப்பன் சிவபெருமான் இருந்து அழைப்பு வந்திருக்கு. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். கியர் ஓரளவுக்கு இப்ப பழகிட்டியா? என்ன எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? போயிட்டு இருக்க மலை உச்சி அதோ தெரியுது அங்க இருக்கு. அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால வந்து கும்பிடு. டைபடி பிரேக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா? நான் ஒரு டீயா டீ சாப்பிட்டா எல்லா டிப்ரெஷனும் போயிடும். இறைவனை நேசிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பு. நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு எப்போது கிட்டும் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தாய்மானசம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் நாள்தோறும் செல்ல அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த சதுரகிரி மலையில் நாள்தோறும் பக்தர்களை காலை 6 முதல் காலை 10 மணி வரை வனத்துறை சோதனை சாவடி வழியாக அனுமதிக்க வேண்டும் என்றும், தரிசனத்திற்கு பின் பக்தர்கள் மாலை 4 மணிக்குள் மலையடிவாரத்தை அடைய ஏதுவாக காலை 10 மணிக்கு நுழைவு வாயிலை மூட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இரவில் யாரும் அனுமதியின்றி மலையில் தங்கக்கூடாது என்றும், அதனை மீறி இரவில் தங்கும் பக்தர்களை கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அதிரடி உத்தரவிட்டனர். கோடி புண்ணியம். ஓம் நமச்சிவாய. ஹாய் ஹாய் சிவா. ஹாய் ஹரிஷ். எத்தனை கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இது? 7 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. எத்தனை கிலோமீட்டர் போகுது தெரியல. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் நினைக்கிறீங்க? விட்டா 1 மணி நேரத்துல மேலே ஏறிடுவேன். நீங்க என்ன சொன்னாலும் 10 நிமிஷத்துக்கு வண்டி ஏறிடு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ. இந்த ஆன்மீக நடைப்பயணம் தொலைவு 7 கிலோமீட்டர். 2 to 4 மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்திடலாம். மலை ஏறுபவரின் உடல் வலிமையை பொறுத்து சென்றடையும் நேரம் மாறுபடும். இங்கு மலை ஏறுவதற்கு முன்பு விநாயகர் மற்றும் காளியம்மன் ஆகிய தெய்வங்கள் உள்ளன. வணங்கிவிட்டு மலை ஏறுவோம். சதுரகிரி மலைக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன என்பதை பார்ப்போம். புராணங்களின்படி 4 வேதங்களும் ரிக், யஜூர், சாம, அதர்வண கூடி இந்த மலையை உருவாக்கியது என்று நம்பப்படுகிறது. அதனால் சதுர்வேதகிரி 4 வேதங்களின் மலை என்பதிலிருந்து சதுரகிரியானது. மேலும் சதுரகிரி மலை சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் பல மருத்துவ மூலிகைகள் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது. இதுபோல இங்கு செல்லும் வழியில் நிறைய சிறிய நீரோடை கடந்து செல்வதை காணலாம். இதனால் தான் மழை அதிகம் இருக்கும் சமயங்களில் அனுமதிப்பது இல்லை. இந்த மலைப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாகும். இந்த வனப்பகுதியானது கோரக்கர், சட்டைமுனி போன்ற சித்தர்கள் தவம் செய்வதற்காகவும் தத்துவ ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என அனுமானிக்கப்படுகிறது.
தாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கண்ணை மூடிக்கிட்ட எங்கேயும் பார்க்காம வந்துரு. நான் கூட அப்படிதானே வந்தேன். ப்ளீஸ் அடே வாடா. கண்ணை மூடிக்கிட்டா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்கய்யா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. வழுக்கு பாறைக்கு பிறகு வரும் மலையேற்றம் மிகவும் செங்குத்தாகவும் கரடு முரடான பாதை இருக்கும். மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். இங்கு ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு குடிநீர் தொட்டி மற்றும் சிறிய கடைகளும் உள்ளன. ஆனால் இங்கு நெட்வொர்க் இருப்பதில்லை. ஆகையால் கையில் பணம் கொண்டு வரவும். சுமை தூக்கும் பணியாளர்கள் மொபைல் எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் உண்மையிலே பாராட்டுக்கு தகுந்தவர்கள். கடைகளுக்கு தேவையான பொருட்கள், கோவிலுக்கு தேவையான பொருட்கள், சில சமயம் மனிதர்களையும் சுமக்கிற நல்ல உள்ளங்கள். உங்களுக்கு சதுரகிரிக்காரம் பசுத்தடம் வரலாறு தெரியுமா? தெரியாதவங்க வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்தில் இந்த காடுகளில் சரியான பாதை இல்லை. ஒரு தீவிர சிவபக்தர் மகாலிங்கத்தை தரிசிக்க சதுரகிரிக்கு வந்து வழி தவறிவிட்டார். வழியை காட்ட சிவனிடம் பிரார்த்தனை செய்ததால் கடவுள் இந்திரலோக பசுவான காமதேனுவை தனக்கு வழியை காட்ட உத்தரவிட்டார். காடுகளுக்குள் இருந்து அவள் அவனை சரியான பாதைக்கு வாங்கி வானுலகிலிருந்து வந்ததால் அவள் திரும்பி வர விரும்பினாள். அவள் கால்களை அழுத்தி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளுடைய குழம்புகள் மிகவும் வலுவாக இருந்தன.
அவை அவளுடைய அடையாளங்களை விட்டுச் சென்றன. இன்றும் 2 அடையாளங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று தெரியும், மற்றொன்று மறைக்கப்பட்டுள்ளது. பாதை உருவாக்கப்பட்ட போது ஏதோ ஒரு பாறை அதை மூடியதாக வரலாறு உள்ளது. சதுரகிரி மகாலிங்கம் ஏன் சாய்ந்த நிலையில் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் சிவன் துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான். அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார். சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சை மால் மிகவும் வருந்தி அழுதான். சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தை சேர்ந்தவன், உன் பெயர் யாழ்வல்ல தேவன், நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய், உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார். அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார். இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது. இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழும்பையும் காணலாம்.
மலை கோவில் அப்படின்னு எங்க போனாலும் இப்படி அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய ஆற்றல், சிவம் அப்படிங்கிற அந்த பேராற்றலை, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்களுக்கு அது சாத்தியம். கடுமையான மலையேற்றத்திற்கு பிறகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி ஆலயம் வந்து அடைந்தோம். இங்கு புகைப்படம் எடுக்க மற்றும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுக்காக இங்கு எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் உருவத்தை இன்டர்நெட் இலிருந்து எடுத்து இங்கு இணைத்துள்ளேன். ஓம் நமச்சிவாய.